வணக்கம். தமிழரும் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகாலையில் கோர விபத்து. கொழும்பு நோக்கி பயணித்த 4 பேர் பலி, 28 பேர் படுகாயம். அர்ச்சுனா பரப்பும் திட்டமிட்ட பொய்களை அம்பலப்படுத்த நடவடிக்கை. சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட 14 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. திடீர் மின்தடைக்கு காரணம் குரங்கா, மின் நிலைய பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ள விடயம். கமலா ஹாரிஸின் நேர்காணலை வெளியிட்டுள்ள ஊடகத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள ட்ரம்ப். பாகிஸ்தானில் போலியோ தடுப்பூசி முகவர்களை பாதுகாக்கும் காவல்துறையினர் மீது தாக்குதல். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends. பாணத்துறை துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு கோளாறு காரணமாக நேற்றைய தினம் காலை 11:15 மணியளவில் நாடு முழுவதும் மின் தடை ஏற்பட்டுள்ளது. பாணத்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்திற்கு குரங்கு ஒன்று குதித்துள்ளதால் ஏற்பட்டுள்ள விபத்து தான் இந்த மின் தடைக்கு காரணம் என்று எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். எனினும் பாணந்துறை துணை மின் நிலையத்தில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கோரிய கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பேசப்பொருளாகியிருந்தன. அதாவது, நேற்றைய தினத்திற்கு முன்தினம் அளவில் பல குரங்குகள் பாணந்துறை துணை மின் நிலையத்திற்கு வந்துள்ளதாகவும் அதில் 3 குரங்குகள் மின் கம்பங்களில் அடிபட்டு இறந்துள்ளதாகவும் கூறியுள்ள அவர், நேற்றைய தினம் குரங்குகள் எதுவும் வரவில்லை எனவும் அவர் இதன் பொழுது மேலும் தெரிவித்துள்ளார். கொழுநகலில் இன்று அதிகாலையில் ஏற்பட்டுள்ள கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தோரைய பகுதியில் 2 பயணிகள் பேருந்துகள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இன்று அதிகாலை கந்துருவெலவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து தோராய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது மதுரோயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 28 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பலர் குருநாகல் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களுக்குள் பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக மேலும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பரப்பும் திட்டமிட்ட பொய்களை அம்பலப்படுத்தும் நடவடிக்கைகளை நாம் விரைந்து மேற்கொள்வோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் அர்ச்சுனா எங்கள் மீது முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு நாம் பதிலளிக்கும் அவசியம் இல்லை எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். அர்ச்சுனா ஒரு விடயத்தை ஆரோக்கியமான முறையில் விவாதிக்கும் மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் அர்ச்சுனாவை முடிந்தளவுக்கு தவிர்ப்பதோடு அவர் கூறும் பொய்களை நாம் வேறு கோணத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் எனவும் கஜேந்திரகுமார் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னாருக்கு வடக்காக உள்ள இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக கடற்தொழிலில் ஈடுபட்டு குற்றச்சாட்டில் 14 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 கடற்தொழில் படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி கடற்தொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்படுவார்கள். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் நேர்காணலை திரித்து வெளியிட்டுள்ளதாக பிரபல செய்தி நிறுவனத்திற்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் வழக்கு தொடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சியின் சார்பில் ட்ரம்பும் போட்டியிட்டிருந்தனர். இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்பு கமலா ஹாரிஸ் கொடுத்த நேர்காணலை மட்டுமே CBS எனும் செய்தி நிறுவனம் அண்மையில் வெளியிட்டுள்ளது. இதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உண்மையை தெரித்து கூறும் வகையில் காணொலியை எடிட் செய்து வெளியிட்டுள்ளதால் CBSயின் தாய் நிறுவனமான பெராமவுண்ட் குளோபலுக்கு எதிராக $10 பில்லியன் இழப்பீடு கேட்டு பெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கட்சியின் கமிஷனிடம் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த செயலில் ஈடுபட்ட CBS செய்தி நிறுவனத்தை முடக்க வேண்டும் அல்லது சுமார் 60 நிமிடங்கள் ஒளிபரப்பை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானில் போலியோ தடுப்பூசி முகவர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் ஆயுத குழுக்களால் கொல்லப்படுவது மீண்டும் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் ட்ரியூபின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான நாடு தழுவிய போலியோ தடுப்பூசி பிரச்சாரம் சமீபத்தில் தொடங்கியுள்ள நிலையில் கைபர் பக்துக்வா மாகாணத்தில் போலியோ தடுப்பூசி முகவர்களை பாதுகாக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டுள்ளதாக ட்ரியூபின் செய்தி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் நடத்தியுள்ளதாகவும் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவான தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாகவும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் போலியோ தடுப்பூசி இயக்கங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 6 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 73ஆக உயர்வடைந்துள்ளது. உலகளவில் போலியோ தொற்று நோய் தற்போது ஒழிக்கப்பட்டுவிட்டாலும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் மட்டுமே இது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சுகாதார பிரதிநிதிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் பாகிஸ்தான் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.